இறைவன் மிகப்பெரியவன். ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப பேச போறோம். நம்ம மனிதன் பொய் சொல்றதுல ஜகஜால கில்லாடி. எந்தெந்த சமயத்துல என்ன டிசைனா எப்படி கலர் கலரா இவ்வளவு வித்தியாசமா பொய் சொல்றது அப்படிங்கிறதுல அவ்வளவு அருமையான ஜகஜால கில்லாடிடாவன் அப்படின்னு சொல்ற மாதிரி பொய் சொல்றதுல மனிதன் வல்லவனாக இருக்கிறான். அந்த பொய் சொல்றதுக்கு தூண்டக்கூடிய மூளையினுடைய பகுதி எது தெரியுமா? மூளையினுடைய முன்பகுதி. அந்த மூளையினுடைய முன்பகுதி மனிதனை பொய் சொல்லுவதற்கு தூண்டுகிறது அப்படின்னு இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ உதாரணங்கள்ல இந்த விஷயங்களை பத்தி நமக்கு ஹதீதுகள்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. திருக்குர்ஆன் இதை பற்றி பேசுது. அத்தியாயம் 96 வசனம் 16ல தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை அப்படின்னு சொல்லும் போது பல இடங்கள்ல பல துவாக்கள்ல நம்ம கேட்டிருக்கலாம், யா அல்லாஹ் என்னுடைய முன்னெற்றி ரோமத்தை உன் பிடியில் நீ வைத்திருப்பாயாக அப்படின்ட்டு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நம்ம சுஜூது செய்யறோம். சுஜூது செய்யும் போது நம்முடைய முன் நெற்றி தரையில விழுந்து தரையில பட்டு தரையில கிடந்து அல்லாஹுவை பணிந்து கிடக்கும் போது அதுக்கு உள்ள நேரம் என்ன இருக்கும்னா முன்மூளை பகுதி தான். அந்த முன்மூளை பகுதி நேரடியாக சுஜூத் அப்படிங்கிற இடத்துக்குள்ள விழுகும்போது நம்முடைய பாவங்கள், நம்முடைய கெட்ட விஷயங்கள், நம்முடைய நெகட்டிவிட்டி, நம்முடைய கவலைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய நோவினைகள், நம்முடைய வலிகள், நம்முடைய வேதனைகள் எல்லாமே அப்படியே சுஜூதின் வழியாக நம்மை விட்டு கீழே இறங்குகிறது. ஆட்டோமேட்டிக்கா மூளையினுடைய முன் பகுதி தூய்மையடையும். உங்களை பொய் சொல்ல விடாம அதை தடுக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் தன் பிடியில் வைக்கிறான். சுஜூதுக்கு அந்த ஆற்றல் உண்டு. பொய்யான பாவமான நெற்றி அபுஜகளின் நெற்றி, கூற்றுகளில் பொய்யானது, செயல்களில் பாவமானது. அவனது நெற்றியை நாம் சுருக்கி விடுவோம், மறுமையில் கருப்பாக்குவோம் அப்படின்லாம் குர்ஆன்ல இந்த வசனங்களை கேட்கும்போது நம்முடைய நெற்றி கூற்றுகளில் மெய்யானதா, நம்முடைய நெற்றி செயல்களில் அழகானதா அப்படிங்கிறத நாம் கிராஸ் செக் பண்ணிக்க வேண்டிய விஷயம். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும், இறைவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒப்பீடும், இறைவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உவமையும், இறைவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு சத்தியமும் இந்த பூமிக்கான வெளிச்சம், நம்முடைய மறுமைக்கான வெளிச்சம்.